ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி. ஸோ இன்றைக்கி வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தளவு நம்மளோட மெயின் டூலே வந்து லைட் தான். ஸோ லைட்டை வந்து எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபோட்டோஸ் கிடைக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா Canon R10. ஸோ லென்ஸ் வந்து கிட் லென்ஸ் தான் 18-150. அது போக வந்து சாஃப்ட் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Zenith 50 பாக்ஸ். ஸோ லைட் பார்த்தீங்கன்னா AD200. ஸோ இது 3 தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கோம். பசங்க எவனும் பெருசாக இல்லை, எல்லாமே காலேஜ் போயிட்டாங்க. அதனால் இப்போ அவன் வீடியோ எடுக்கிறான், நான் பேசுவேன். இப்போ அவனை காட்டும் போது நான் வீடியோ எடுப்பேன், அவன் பேசுவான். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். வேறு என்ன பண்ணுறது, எடுப்போம். ஸோ மெயின் டூல் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், இந்த லைட்டு அண்ட் இந்த சாஃப்ட் பாக்ஸ். ஸோ இதுக்கு வந்து இங்கிட்டு காட்டு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இது முன்னாடி வந்து ஸ்க்ரீன் ஒன்று வரும். அது வந்து அந்த லைட்டை வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்காக முன்னாடி வந்து கிரிட் ஒன்று வரும். ஸோ அது நாங்கள் யூஸ் பண்ணல. உள்ளே வந்து லைட் இருக்குது. லைட்டு வந்து இதில் பட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்டிங் எப்படி அதுக்கப்புறம் வரும் வந்து. ஸோ அப்போ வரும்போது லைட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ ஃபேஸில் வந்து ஓவராக அந்த ப்ளீச்சுன்னு அடிக்காமல் கொஞ்சம் சாஃப்ட் லுக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று விட்டுருந்தோம். ஸோ வயலில் அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஸில் நிறைய பேர் நல்லாயிருக்கு, எப்படி எடுத்தீங்க அப்படின்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸை கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் எப்படி லைட் செட் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்து எப்படி எடிட் பண்ணி அந்த லுக்கை அச்சீவ் பண்ணேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வரப்பில் வந்து உட்கார வச்சுக்குவோம். ஸோ லைட்டிங் வந்து ஒரு ஃபேஸுக்கு வச்சுக்கிறோம், நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேமராவை ஃபிட் பண்ணிட்டோம். எதுக்காக நான் ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கிறது 2 பேர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் நம்ம கையில் எடுக்கிறத விட ஒரு ஸ்டாண்டில் மாட்டி எடுத்திங்கன்னா ப்ராப்பராக அந்த ஷேக்னஸ் இல்லாமல் நல்லா ஃபோட்டோஸ் வந்து ஷார்ப்பாக கிளியராக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டில் மாட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் லைட்டு செட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேமராவில் வந்து இந்த டே லைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ISO ஷட்டர் எல்லாமே செட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டிங் வந்து ஆட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு செட்டிங்ஸ் வைக்கணும். ஸோ அப்படி நம்ம வச்ச செட்டிங்ஸ் தான். ஷட்டர் வந்து 1.200 இருக்குது. அப்பேச்சர் வந்து 6.3 அண்ட் ISO வந்து 3.20 வச்சுருக்கேன், 320. ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டு வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து கேமராவில் செட்டிங் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டுக்கம். இப்போது அந்த AD200 லைட்டுக்கு வந்து சப்ஜெக்டை நிப்பாட்டி வச்சு அவன் ஃபேஸுக்கு வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டை வந்து தனியாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்குது, இதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 இருக்குது. ஸோ இப்போ வந்து அவனை நிப்பாட்டி எடுத்து பார்ப்பேன் எப்படி இருக்கணும். அப்படி இப்போ ஓகே போகிறாப்புல ரெடினில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். லைட் எங்கே இருக்குது. ஓகே, லைட் ஓகேவாக இருக்குது, 500. ஸோ லைட் எல்லாமே இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஆங்கிள் தான் நாங்கள் வச்சுருந்தோம். நம்ம போஸ் கொடுங்க. ஓகே, அன்றைக்கி போஸ் கொடுதில்ல, அந்த மாதிரி கொஞ்சம் சைடில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி கொடு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ முன்னாடி வந்து லைட் வச்சுருக்கோம், நம்மளோட மாடல் வந்து நிற்கிறாப்புல. இப்போ லைட் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ, லைட் வச்சு ஒரு ஃபோட்டோ, ஸோ 2 ஃபோட்டோ எடுத்து டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். நம்ம ட்ரிக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி இங்கே போடுறோம், அப்படியே. ஓகே, லைட் இல்லாத ஃபோட்டோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபோட்டோ வந்து சும்மா நார்மலாக கேமராவில் வந்து ஒரு நார்மலாக பேக்ரவுண்டுக்கு டே லைட்டுக்கு வந்து லைட்டை நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோ இப்போ வந்து லைட்டை ஆட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, எரியுது. ரெடி, இங்கே பாரு, டீரு. ஓகே, ஸோ இப்போ வந்து லைட் ஆட் பண்ணோன்னா அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த அளவுக்கு வந்து லைட் தான் மெயின் டூலு. ஸோ அந்த மாதிரி லைட்டை வச்சு நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். லைட்டை வச்சு இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டோம். இப்போ நார்மலாக நான் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்கேன் பாருங்களேன். இந்த ஃபோட்டோவில் வந்து
பேக்ரவுண்டில் வந்து இப்போ ஈவினிங் டைம் இப்போ நார்மலாக இதே வந்து ஒரு வெயில் காலமாக இருந்துச்சுன்னா ஈவினிங் டைமில் வந்து பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் வானமே. ஸோ அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மழை டைம்னால ஃபுல்லாக வந்து வெள்ளையாக தான் இருக்கும். வானத்தை பார்த்தாவே வெள்ளை அந்த மாதிரி இல்லை லைட்டாக ப்ளூயிஷாக இருக்கும். அதை வந்து சன்செட் அளவுக்கு வந்து நம்ம எடிட்டிங்கில் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுதான் எப்படின்றத வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம்.